சாங்ல வந்து உதயசூரியனை காட்டுற மாதிரி எம்ஜிஆர் நடிப்பாரு. அப்புறம் அந்த ட்ரெஸ் கோட்ல வந்து அந்த மாதிரி கருப்பு சிவப்பு வெள்ளை இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீகோடிங்கான ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஃபுல் பிக்சருமே வந்து அந்த மாதிரி இருக்காது. அதுவும் இவரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவருடைய கடைசி படம் என்னுடைய பொலிட்டிக்கல் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த படத்துலன்னு சொல்லிட்டு வர்றப்ப அந்த படத்துக்கு கூடுதலான ஒரு அட்டென்ஷன் இருக்கும். கூடுதலாக அந்த சென்சார்ல கவனிப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த படம் நீங்க பொலிட்டிக்கல் படம் தான், சென்சார்ல கை வைப்பாங்கன்னு தெரியும். நீங்க ஏன் வந்து அக்டோபர்ல முடிஞ்ச படத்தை டிசம்பர்ல நீங்க வந்து செப்டம்பர்ல முடிஞ்ச படத்தை எதுக்கு நீங்க டிசம்பர்ல போய் அப்ளை பண்றீங்க? சென்சார்ல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க அடுத்த சென்சார்ல வேற அடுத்த இந்த ஃபைட்லாம் வந்து நீங்க வந்து செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே சென்சார். எப்ப சென்சார் வாங்கினாலும் எப்ப ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் படங்களுக்கு சென்சார் இன்னும் கொஞ்சம் இழுத்து. ஆமா, அதை வந்து இவங்க என்னன்னா அசால்ட் என்ன பண்றாங்கன்னா டிசம்பர் 24 ஜனவரி 9 ரிசல்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு டிசம்பர் 24 வந்து இவங்க அப்ளை பண்றாங்க. 25 கிறிஸ்மஸ், 1ஆம் தேதி நியூ இயர், இடையில சாட்டர்டே சண்டேஸ். அதுவே நமக்கு நிறைய சந்தேகங்களை கிளப்புது. இவங்க அந்த படத்தை வந்து இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஒருவேளை படம் ரிலீஸ் ஆட்டி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்களான்னு தெரியல. படத்தை வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தப்ப இந்த படம் வந்தா இவருக்கு நெகட்டிவா வந்துருவோம், படத்தை பார்த்தவங்க எல்லாம் அப்படித்தான் வெளியிட்டு இருக்காங்க.